நாளும் தேவ செய்திக்காக எடுத்துக்கொள்ளுமாக ஆதியாகமம் புத்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 18ஆம் அதிகாரம் 19 வசனத்தை ஒரு இடத்தால் வாசிங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வாளியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். எங்கள் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமிழ் எங்கள் தகப்பனே, இந்த அருமையான இந்த காலவெளி நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து இதுவரையும் நாங்கள் மாமைப்படுத்தினோம். நீர் கொடுக்கப்பட்ட தாளாந்துகளை உம்முடைய பிள்ளைகள் பயன்படுத்தினார்கள் கத்தாயம். இப்பொழுது உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். எல்லா பிரசாவத்தை பார்க்கலும் உம்முடைய வேதத்தை அதிகமாக மகிமைப்படுத்தினீங்களே கத்தாயம். அந்த வேத வசனம் இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படும்படியாக எவ்விதமாக ஆபிரகாமை நீ நம்பி ஆபிரகாமின் ஊடாக ஒரு சந்ததியை உருவாக்கி அந்த சந்ததி வழியாக இந்த பூமியை கடந்து வந்து இந்த பூமியிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்றைக்கு தந்தையின் மறுசுவாத்தில் வீட்டிலிருந்து இன்றைக்கும் பறந்து பேசிக் கொண்டிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, தொடர்ந்தும் இந்த வார்த்தையினூடாக எங்களோடு பேசி நாங்கள் வாழ வேண்டிய இந்த நாட்களிலே நீர் விரும்புகிற ஒரு குடும்பமாக, எதிர்பார்க்கிற குடும்பமாக, தேவ சித்தத்தை நிறைவேற்றும் குடும்பமாக வாழக்கூடிய அளவுக்கும் அந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்கள் தரும்படியாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளே உங்களோடு நான் பேச விரும்புகிற காரியம் தேவன் விரும்புகிற குடும்பம். இதுதான் இன்றைக்கு அநேக குடும்பங்களே பிரச்சனைகளும் குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்களும் குடும்ப வாழ்க்கையிலே ரட்சிப்பின் சந்தோஷத்திலே மனமகிழ்ந்து கழிவுற முடியாத அளவுக்கும் தேவன் விரும்புகிற ஒரு குடும்பமாக வாழ முடியாத சூழ்நிலையை தள்ளப்படும் பொழுதுதான் நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். தேவன் ஆதியிலே ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்கினார். அந்த குடும்பத்தின் மூலமாக ஒரு தேவ சந்ததி பெருக வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தேவன் காத்திருந்தார். ஆனாலும் மாறாக வந்தே தேவ ஒழுங்கை மீறிவிட்டார்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருப்பது போல கணவன் குடும்பத்துக்கு தலையா இருக்கிற அந்த ஒழுங்கை ஆதியாக 3ஆம் அதிகாரத்திலே மீறின நிமித்தம்தான் ஒரு பாவமுள்ள சந்ததி இந்த பூமியை கடந்து வந்தது. முதலாவது குடும்பத்திலே ஆரம்பித்தார். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே கடந்து வரும் பொழுது ஆண்டவரின் ஊழியத்தின் முதலாவது அற்புதம் அந்த குடும்பத்தில் தான் அவர் ஆரம்பித்ததை வேதத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நான் தேவன் விரும்புகிற ஒரு குடும்பம். ஒரு இருண்ட காலத்திலே நீங்கள் வேதத்திலே 4 குடும்பங்களை பார்க்க முடியும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே அங்கே நோவாவின் குடும்பத்தை பார்க்க முடியும். தொடர்ச்சியாக நீங்கள் கடந்து வரும் பொழுது நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே கடந்து வரும் பொழுது மனோவாவின் குடும்பத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு பின்பதாக புதிய ஏற்பாட்டிலே கூட வந்து லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்க முடியும். சகரியா குடும்பத்தை பார்க்க முடியும். அதுக்கு பின்பதாக மரியாள் யோசேப்பை பார்க்க முடியும். இந்த 4 குடும்பங்களும் பழைய ஏற்பாட்டில் 2 குடும்பங்களும் புதிய ஏற்பாட்டில் இந்த 2 குடும்பங்களும் வாழ்ந்த காலம் இருண்ட காலம். ஜனங்கள் தங்களுக்கேற்ற வழிகளை தெரிந்து கொண்டு தேவனை விட்டு தூரமாகி போகிற கால எல்லைகள் தான் தேவன் விரும்புகிற குடும்பமாக, தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய குடும்பமாக இந்த 4 குடும்பங்களும் ஒரு சந்ததியை தேவனுக்குள்ளாக பிறப்பிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்த காலத்திலே ஒரு சாதனை படைத்த குடும்பம் என்றுதான் சொல்ல முடியும். அது இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்னார் வந்து அந்த வசனம் அழகாக சொல்லப்படுகிறது. வந்து அங்கே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீதி நியாயத்தையும் கர்த்தருடைய வழியையும் காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று. என்னும் பிள்ளை பிறக்கவில்லை, ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகும் என்று ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே அந்த பிரதான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்.
ஆனாலும் என் சந்ததி என்னும் வராத ஒரு சூழ்நிலை வந்து இந்த மனிதனுடைய வாழ்க்கை முறையை தேவன் பார்த்து அவன் தனக்கு பின் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியை நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் இங்கே ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை சாட்சியாக வைக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அதாவது ஆதியாகமம் 17:1 சொல்ற வந்து நீ எனக்கு முன்பதாக உத்தமனாய் இரு என்று சொல்லுகிற வந்து. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 20:7 சொல்ற வந்து நீதிமான் தன் உத்தமத்திலே நடப்பான், அவனுக்கு பின்பதாக அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பான் என்று சொல்லப்படும். வடியா பாருங்க இந்த 3 வசனத்தையும். இந்த ஆதியாகமம் 18:19 கூட ஆபிரகாமை குறித்து சொன்னார். ஆதியாகமம் 17:1 வந்து ஆபிரகாமை பார்த்து சொன்னார், எனக்கு முன்பதாக உத்தமனாய் இரு என்று. நீதிமொழிகள் 20:7 சொல்ற வந்து நீதிமான் தன் உத்தமத்திலே நடப்பான், அவனுக்கு பின்பதாக அவன் பிள்ளைகள் சந்ததி பாக்கியவான்களாய் இருப்பாண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையானது வந்து ஈசாக்கு கூடாக வந்து அது யாக்கோவு கூடாக வந்து யாக்கோவுடைய 12 கோத்திரத்துக்களே ஒரு கோத்திரமாகிய யூதாவுக்களே அது கடந்து வந்து அந்த யூதாவின் கோத்திரத்தின் மூலமாக கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வரக்கூடிய அளவுக்கு அங்கே பார்க்கிறோம் வந்து நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கும் பொழுது அந்த சந்ததி தேவனுக்குள்ளாக பாக்கியவான்களாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே ஆபிரகாமின் வழியாக யூதா கோத்திரத்தின் மூலமாக இயேசு இந்த பூமியை கடந்து வந்ததாக இங்கே வேதம் சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை வந்து அது மாத்திரமல்ல, இன்னும் ஒன்றை நீங்கள் பார்க்க முடியும் வந்து நான் ஏற்கனவே 4 குடும்பத்தை காண்பித்தேன். ஆனாலும் இந்த 4 குடும்பத்திலே 3 குடும்பங்களுடைய வாழ்க்கையிலே தேவ தூதனானவர் இடைப்பட்டதாக வேதம் சொல்லுது வந்து. அது 4 குடும்பத்தில் தேவதூதன் வந்து இடைப்படுகிறார். அதாவது ஒரு பிள்ளையை நீ பெறுவாய் என்று 4 இடங்களை, பழைய ஏற்பாடிலே 2 இடங்களையும், முக்கியமாக புதிய ஏற்பாடிலே 2 இடமும் அங்கே கொடுக்கப்படுது. தேவ தூதனானவர் அங்கே கடந்து வந்ததாக சொல்லப்படுவது. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் இங்கே சொல்லும் பொழுது வந்து அங்கே சாராள் நகைத்ததாக சொல்லப்படுகிறது வந்து. ஆனால் இங்கே பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே கடந்து வரும் பொழுது ஆலயத்திலே பணிபட செய்கிற அந்த சக்கரியாவுடைய வாழ்க்கையிலே தேவதூதனானவர் அந்த செய்தியை கொண்டு வரும் பொழுது அவன் சந்தேகப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு பின்பதாக மரியாளுடைய வாழ்க்கையிலே அந்த தேவதூதன் மூலமாக அந்த வார்த்தை வந்த பொழுது அந்த இடத்திலே கூட வந்து இது எப்படி ஆகும் என்ற ஒரு கேள்வி அங்கே கேட்கப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நான் பேச போற காரியம் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு மனோவாவின் குடும்பத்தை உங்கள் முன்பதாக வைத்து அந்த மனோவாவின் குடும்பத்துக்களே காணப்பட்ட 2 காரியங்களை இன்றைக்கு அதை முன்பதாக வைத்து தேவன் அந்த இருண்டொரு காலம் 40 வருடங்கள் பெலிஸ்தியரின் கையிலே அந்த தேசம் ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலம், ஜனங்கள் தங்களுக்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டு தேவனுக்கு ஏற்றபடி வாழாதபடி வாழ்ந்த ஒரு நாட்களை வந்து ஒரு குடும்பத்தை தேவன் கண்டு கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளை, இதான் முக்கியமான காரியம் வந்து. அதாவது எல்லாம் வசதிகள் வாய்ப்புகள் இருக்கும்போது ஒரு குடும்பம் தேவனுக்குமா நிற்க முடியும்? ஒரு கடினமான நேரம், குறைவுகள், தேசத்தின் நிலைமைகள், ஒரு பயங்கரமான ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலை வந்து இந்த குடும்பமானது தேவனுக்கு முன்பதாக, கணவன் மனைவி தேவனுக்கு முன்பதாக தேவ திட்டத்தை வெற்றியாக நினைத்தார். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுமாக நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தை மையம் வைத்து இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 2 காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க போகின்றேன். ஒன்று வந்து தேவனுடைய குணாதிசயத்தை உள்ளடக்கிய ஒரு குடும்பம்தான் மனோவாவும் மனோவாவின் மனைவியும். 2வது பகுதியானது வந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். மீண்டும் தேவன் விரும்புகிற ஒரு குடும்பம் வந்து ஒன்று தேவனுடைய குணாதிசயங்களை தங்களுடைய வாழ்க்கையில உள்ளடக்கி கொள்ள வேண்டும். இதோடு நின்று விடாதபடி அடுத்த எல்லைகளை வந்து தேவனுடைய திட்டமானது ஒரு புதியொரு சந்ததி உருவாக்குவதற்கு தேவன் எதிர்பார்க்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு
அந்த குடும்பம் வாழும் பொழுதுதான் தேவன் விரும்புகிற ஒரு குடும்பம் என்று அதை சொல்ல முடியும். தேவனுடைய பிள்ளைகளை இதை மையம் வைத்துத்தான் இந்த 2 காரியங்களையும் இந்த அதிகாரத்தை உள்ளடக்கி உங்களோடு நான் பேச போறேன். ஆண்டோடைய விருப்பம் ஏக்கம் எல்லாம் ஒரு தேவபக்தியுள்ள ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்பினார். ஆனால் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில அந்த அடிமத்தத்திலிருந்த ஜனங்களை மீட்டு வனாந்திலே கடந்து வரும் பொழுது தன்னுடைய விருப்பத்தை இந்த சந்ததி நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனாலும் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாதபடி அவருடைய சிந்தனைகள் எல்லாம் எண்ணங்கள் எல்லாம் கூட தேவன் செய்த அற்புதங்களை மறந்து பின்னோக்கி அதாவது எய்த்தை மறந்து விடாதபடி போனது நிமித்தம் புறப்பட்ட அத்தனை குடும்பங்களும் வனாந்திலே அழிக்கப்பட்ட பொழுது தேவன் 2 பேரை மட்டும்தான், யோசுவாவையும் காலேபையும் தேவன் தெரிந்து கொண்டு கானானுக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள். இவ்விதமாக கானானுக்குள்ளே பிரவேசித்த இந்த குடும்பம், இந்த சந்ததி அங்கே பெருகினது. இதை குறித்து ஆண்டவர் ஒரு புதிய ஒரு சந்ததிக்கு ஒரு காரியத்தை சொல்றார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் காலம் துவங்குவதற்கு முன்பதாக, அதாவது ஒரு புதிய ஒரு சந்ததிக்கு ஆண்டவர் ஒரு பெரிதான ஒரு கட்டளையை பெற்றோருக்கு கொடுக்கிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த காரியத்திலே சில காரியங்களை 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஒரு புதிய ஒரு சந்ததிக்கு இங்கே நினைப்பு கூட்டார். ஓரேப்பிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நீ நிற்கும் போது கர்த்தரை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடிவர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோருக்கு நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க கடவுள். பாருங்க, அந்த புதியொரு சந்ததிக்கு புதியொரு குடும்பத்துக்கு அங்கே கட்டளை கொடுக்கிறார். அந்த குடும்பம் எனக்கு பயந்திருக்க வேண்டும், என் வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கற்றுக்கொண்ட வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு போதிக்க கடவுண்டு அங்கே அழகாக சொல்லிவிட்டு அங்கே 10ஆம் வசனத்தின் கடைசி வதியிலே அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவா என்று சொன்னார். இப்படியா தொடர்ச்சியாக அங்கே மோசே மூலமாக ஆண்டவர் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கடந்து வரும் பொழுது கூட, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் பிள்ளைகள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழி நடக்கிற போதும் படுத்துக்கொள்ற போதும் எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்து பேசுவாய் என்று சொன்னார். உபாகமம் 11ஆம் அதிகாரத்திலே கடந்து வரும் பொழுது கூட மீண்டுமாக ஆண்டவர் சொல்ற நீ மோசே மூலமாக சொல்ற, நீ சுதந்திரிக்க போற தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று 10:11 அதை சொல்லுகிறார். அது நீர், அதாவது 10 சொல்ல நீ சுதந்திரிக்க போற தேசம், அதாவது உபாகமம் 11:10, நீ சுதந்திரிக்க போற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராதது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். ஆனால் நீங்கள் சுதந்திரிக்க போற அந்த தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசம், அது வானத்தின் மலைகளின் தண்ணீரை கொடுக்கும். உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கத்தின் முது முடியும் வரையும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேலே வைக்கப்பட்டிருக்கும் என்று ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதோடு நின்று விடாமல் 20ஆம் வசனத்திலே அந்த ஆசீர்வாதத்தை காண்பித்து விட்டு ஒன்றையும் காட்டி கொடுக்கிற அந்த பெற்றோருக்கு 20ஆம் வசனத்திலே 11:20 உபாகம், அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்ற போதும் எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்து பேசுவாய் ஆக. அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒரு சந்ததி அங்கே வனாந்திலே அழிக்கப்பட்டு விட்டார்கள். தேவனுடைய நீதி நியாயங்களை கைக்கொள்ளாதபடி அந்த 40 வருடங்களும் தேவன் எகிப்தை மறக்க பண்ண எண்ணினார். எகிப்தை மறக்க பண்ணது மாத்திரமல்ல, தான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அந்த வனாந்திலே அந்த கண்மலை திறக்கப்பட்டு தண்ணீர் தாகத்தை தீர்த்தார். வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார். வேதம் சொல்லுது 40 வருடங்களும் பாதணிகள் தேயாதபடி உடைகள் அழுக்காதபடி 40 வருடங்களும் தேவன் அந்த ஜனங்களை தூக்கி சுமந்து எப்படியாவது இவ்வளவு ஜனங்களை நான் கானானுக்குள்ளே கொண்டு போக வேண்டுவதற்காக
தொடர்ச்சியாக தேவன் தன் அன்பை கொடுத்து அப்படி கொண்டு வந்த பொழுது அந்த ஜனங்கள் எய்த்தை மறந்து விடவில்லை. குறைவுகள் வரும்போதெல்லாம் எய்த்து தான் அவர்களுக்கு எண்ணங்காமவிடும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எய்த்தை நாங்கள் மறக்காவிட்டால் நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் தேவனுக்கு முன்பதாக மகிழ்ச்சியோடு ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு வாழ முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஏற்பட்ட ஒரு தோல்வியானது வந்து எய்த்தை அவர்கள் தங்கள் இருதயங்களை வைத்துக் கொண்டு வந்தார்கள். அதாவது எய்ப்பிலிருந்து மீட்டு கொண்டு வந்த தெய்வத்தை மறந்து எய்ப்திலே தாங்கள் நடந்த காரியங்களை அதை முன்பதாக வைத்து நிமித்த வந்து எய்த்தின் வாசனை அவர்களை அதிகமாக பின்வாங்க செய்தது. ஆனாலும் யோசுவாவு காலப்பின் மூலமாக ஒரு புதிய ஒரு சந்ததி உருவாக்கி இந்த உவாகம் புத்தகத்தை மோசே எவ்விதமாக அந்த சந்ததிக்கு தேவன் எவ்விதமாக காரியங்களை செய்தார், ஆனால் நீங்கள் இனி எப்படி நடக்க வேண்டும், ஒரு புதிய ஒரு சந்ததி பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கானானுக்குள்ளே கொண்டு போகும் பொழுது எப்படி நீங்கள் இந்த பிள்ளைகள் நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே 2-3 செய்திகளை மோசே மூலமாக உபாகமத்திலே கொடுத்து வரார். ஆனால் இப்போது யோசுவாவின் நாட்களே எல்லாம் சுதந்திரிக்கப்பட்டு விட்டது. சுதந்திரிக்கப்பட்டு இப்போ யோசுவாவின் ஓட்டம் முடிவடையும் பொழுது நியாயாதிபதிகள் காலம் கடந்து வருது. அதைத்தான் உங்களுக்கு நான் இன்றைக்கு பேச போறேன். வந்து நியாயாதிபதிகள், அதாவது நியாயாதிபதிகள் காலம் தொடங்கும் பொழுது எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, 2ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவாவுக்கு பின்பதாக நடந்த ஒரு தோல்வியானதுதான் இந்த தேவன் இந்த நியாயாதிபதிகளை ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது. வந்து வேதம் சொல்றது எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். நியாயாதிபதிகள் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு 303வது பக்கம், நியாயாதிபதிகள் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது 6ஆம் வசனத்து வாசிக்கமாக வந்து யோசுவா இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட போது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவரவர் தங்கள் தங்கள் சுதந்திர வீதத்துக்கு போனார்கள். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரிகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவளுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். அடுத்த வசனம், நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அவனை எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் ஏரேஸிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, பாருங்க, அக்காலத்தில் இருந்த சந்ததி எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின்பு எழும்பிட்டு அவர்கள்தான் அஸ்தோத்தையும் பாகாலையும் வழிபட்டார்கள். 16ஆம் வசனத்திலிருந்து இதுக்கு பின்பதாக கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். வந்து இந்த நியாயாதிபதிகள் காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 14 நியாயாதிபதிகள் தேவன் எழுப்பினார். அந்த நியாயாதிபதி காலத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு வட்டத்தை போட்டால் வந்து இந்த ஜனங்கள் தேவநோக்கி கூப்பிடுகள் வந்து அப்படியே வரும்பொழுது வந்து மீண்டும் பாவம் செய்கிறார்கள். வந்து மீண்டும் தேவன் நியாயாதிபதிகள் எழுப்புறார், மீண்டும் மனம் திரும்புகிறார்கள். வந்து மீண்டும் மீண்டும் அந்த வட்டமாக இந்த நியாயாதிபதி காலத்திலே வந்து இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறையானது இப்படியாகத்தான் காணப்படுது. அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கை முறையும் இந்த வட்டத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். வந்து தேவன் நோக்கி கூப்பிடுகிறோம், குறைவுகள் வரும்பொழுது அங்கே மீண்டுமாக அங்கே தேவனை விட்டு தூரமாக போகிறோம். சில வேளை எங்களுடைய மலை வனாந்திரம் வரும் பொழுது மீண்டும் அங்கே தேவன் எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது தேவன் மீண்டுமாக நோக்கி பார்க்கிறோம், மீண்டும் இறக்க. அவ்விதமாகத்தான் நியாயாதிபதி காலத்திலே இந்த காரியம் நடைபெற்றதை தேவனுடைய புரிந்து கொள்ளும். அதைத்தான் நான் இதை விளக்க பண்ணும்படியாகத்தான் இந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கை முறையை இந்த நியாயாதிபதி காலத்தோடு இணைக்க விரும்புகிறேன். வந்து அதாவது யோசுவாவின் நாட்களுக்கு பின்பதாக யோசுவாவுக்கு இருந்த மூப்பர்கள் கர்த்தரையும் கர்த்தர் செய்த கிரிகைகளையும் அறிந்திருந்தார்கள். வந்து அவர்களுக்கு பின்பதாக அந்த பிதாக்கள் விட்ட தவறானது வந்து அடுத்தொரு சந்ததி வந்து அந்த நியாயாதிபதியின் காலத்தில் வந்து
தேவனையும் தேவனுடைய கிரியையும் அறியாத ஒரு புதிய ஒரு சந்ததி உருவாக நிமித்தம்தான் வந்து இந்த ஜனங்கள் அஸ்திரத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பொழுதுதான் தேவன் நியாயாதிபதிகளை எழுப்பினார். வந்து நியாயாதிபதிகளை தேவன் எழுப்பதுக்கு ஒரே ஒரு காரணம், வடிவாக புரிந்து கொள்ளுங்க, வந்து தேவன் அந்த ஜனங்களை தண்டிக்க, அந்த ஜனங்களை வந்து அழிக்க வேண்டும் நோக்கம் இல்லாதபடி அந்த நியாயாதிபதி காலத்தில் வந்து எதிரிகளின் கையில் ஒப்பு கொடுத்து மீண்டும் அந்த ஜனங்கள் ஒரு மனம் திரும்பி முழுமையான தேவனை நோக்கி பார்க்க என்பதற்காகத்தான், தேவனை புடமிடும்படியாகத்தான் அதை தேவன் எதிர்பார்த்து வந்தார். ஆனால் தொடர்ச்சியாக ஜனங்கள் ஒவ்வொரு கால இட்டைகளே 20 வருடங்கள் 40 வருடங்கள் தேவன் ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கடந்து வந்தது. இப்படிப்பட்ட ஒரு காலம் கடந்து வரும்பொழுதுதான் இங்கே நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் வந்து ஒரு இருண்ட காலத்திலே வந்து இந்த குடும்பத்தை நமக்கு முன்பதாக காண்பிக்கிறார். வந்து இன்றைக்கு ஒரு இருண்ட காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை முறையானது இனி வரப்போற கால எல்லைகள் நாங்கள் வாழ முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட இந்த வேத வசனமானது எவ்விதமாக இருண்ட காலத்திலே மனோவா தங்களுடைய வாழ்க்கையை இணைத்த பொழுது அதன் மூலமாக தேவன் அங்கே சிம்சோனின் மூலமாக தேவன் தன்னுடைய நிறைவேற்றத்துக்கு உண்மை இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையை இணைத்துக் கொடுப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவன் இந்த நாட்களே ஒரு மனிதனை தேடுகிறார், ஒரு குடும்பத்தை தேடுகிறார், ஒரு சபையை தேடுகிறார். காரணம் வந்து தேவ திட்டம் அந்த மனிதனூடாக, அந்த குடும்பத்தினூடாக, அந்த சபையினூடாக கொண்டு செல்வதற்காகத்தான் தேவன் இந்த காரியத்தை தொடர்ச்சியாக தேவன் கடைசி வரைக்கும் அவருடைய வருகை வர மட்டும் அந்த காரியத்தை செய்து கொண்டு வர்றார் என்பதை இந்த நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். தேவ தூதனானவர் என்று அங்கே சொல்லப்படுகிறது. வந்து இந்த தேவ தூதனானவர் என்பது வந்து அதாவது திரியகத்திலே 3வது நபராகிய நம்ம எங்கெல்லாம் தேவ தூதனானவர் வெளிப்படுறோ அங்கே இயேசுவை இங்கே காண்பிக்கப்படுது. அதை வடிவாக புரிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுதும் அங்கே மனோவா தேவனிடத்திலே கேட்கிறான், உம்முடைய நாமம் என்னென்று கேட்ட பொழுது அது அதிசயமான நாமம் என்று அங்கே தேவன் அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறான். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ அதாவது 2024ஆம் ஆண்டுக்கு பின்பதாகத்தான் மரியாள் மூலமாக இந்த வார்த்தை வந்து மரியாள் மூலமாகத்தான் இயேசு இந்த பூமியிலே பிறந்ததில்லை. அவர் ஏற்கனவே சிருஷ்டிப்புக்கு முன்பதாகவே திரியேக தேவன் அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிற வந்து அந்த திரியேக தேவனின் ஒருவராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் ஆதியாகமம் நீங்கள் 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது கூட ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே வந்து அங்கே 3 அங்கே புருஷர்கள் வந்து ஆபிரகாமுடைய போகும் பொழுது ஒரு புருஷர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஆபிரகாம் அந்த நாளைக்கான ஆசையா இருந்தான், அதை கண்டு கொண்டான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் வந்து 3வது நபராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே 18ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு தன்னை காண்பிக்கிறார். அவைதான் தொடர்ந்து இங்கே நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் வந்து அந்த தேவத்துவத்திலே முக்கியமான 3ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிசயமான நாமம். நீங்கள் ஏசாயா 9:6 பார்க்கும் பொழுது ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக அவர் எப்படிப்பட்ட இயேசு இந்த பூமியிலே பிறப்பாண்ட ஒரு அதிசயமான தேவன், வல்லமையுள்ள தேவன், அது மாதிரி சமாதான பிரபு, நித்திய பிராவண்டு 5 நாமங்களை உடைய ஒரு நாமத்தின் ஒரே ஒரு நாமம் வந்து அதிசயமான நாமம் என்று அங்கே ஏசாயா 9:6 அதை காண்பித்து இந்த இடத்திலே பார்க்கிறோம். அந்த அதிசயமான நாமம் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இருக்கிறவராக இருக்கிறவர். ஏதோ 2024ஆம் ஆண்டுக்கு முன்பதாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை. வந்து அதாவது இந்த ஜனங்களை மீட்கும்படியாக பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரன் செல்லப்பிள்ளையாக இருந்த அந்த இயேசுவை இந்த பூமிக்கு கொடுத்ததாக வேதம் சொல்லப்படுகிறது. நம்முடைய பிள்ளை அவ்விதமாக இந்த இடத்துல பார்க்கிறோம். இதை மையம் வைத்து இதை பார்த்து தான் இந்த செய்தியை உங்களுக்கு முன்பதாக வைக்க போறேன். தேவன் விரும்புகிற ஒரு குடும்பம், தேவன் விரும்புகிற குடும்பத்திலே முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய குணாதிசயங்கள் அந்த குடும்பத்திலே காணப்பட வேண்டும். கணவன் மனைவியுடைய அந்த வாழ்க்கை முறையானது தேவன் விரும்புகிற நம்முடைய குடும்பமானது தேவனுடைய குணாதிசயங்களை உள்ளடக்கியதாக காணப்பட வேண்டும். அதில் முதலாவது காரியம், 4 காரியத்தை இந்த மனோவா குடும்பத்தில் நாங்கள் பார்க்க முடியும். அந்த குடும்பத்திலே முதலாவது வந்து ஒருமைப்பாடு. வடிவா பாருங்க, இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போதெல்லாம் ஒன்றை தெரிய முடியும், 2 பேரும் இணைந்து செயல்பட்டார்கள். இதுதான் ஒரு ரகசியம் இங்கே இருக்குது. வந்து 2 பேரும் இணைந்து
இந்த ஒருமைப்பாட்டுக்காக செயல்பட்டார்கள். கணவன் மனைவி சரியாக இருந்தத்தான் அந்த குடும்பம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு குடும்பமாக, இந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கையிலே சரியான ஒருமைப்பாடு இருந்தால் தான் பிள்ளைகள் அதை பார்க்க முடியும். ஏன் இன்றைக்கு அதாவது தேவனை அறிந்த குடும்பத்தின் மத்தியிலே திருமணம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை காண்பதற்கு ஒரே காரணம், இதை வடிவாக புரிந்து கொள்ள பெற்றோர்களாகிய நீங்களும் அதை பெரியாக புரிந்து கொள்ளணும். ஏன் எங்களுடைய பிள்ளைகள் இன்னும் திருமணம் எனக்கு வேண்டாம், திருமணம் எனக்கு வேண்டாம், திருமணம் எனக்கு வேண்டாம் என்று காலத்தை கடத்தி கொண்டு போய் செல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. முன்பு நாங்கள் வாழ்ந்த காலத்தில் தேவன் அறியாவிட்டாலும் எங்கள் பேரண்ட்ஸ் திருமணத்தை பேசும் பொழுது நாங்கள் எதிர்பார்ப்போடு வாங்கியோடு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருப்போம். பேரண்ட்ஸ் சொல்லும் பொழுதெல்லாம் அதுக்கு கீழ்ப்படி நாங்கள் முன்னெடுக்கிறோம். அவ்விதமாக அழகான பெற்றோரை இந்த தேவன் வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ ஒரு புதிய ஒரு சந்ததி எங்கு பார்த்தாலும், அது கனடாவை பார்த்தான்னா உலகம் முழுக்க இப்படி போட்டு காரியம், இலங்கையிலும் இது உருவாகி கொண்டு வருது. எங்களுக்கு திருமணம் வேண்டாம், திருமணத்தை குறித்த அந்த அறிவு, திருமணத்தை குறித்த வெறுப்பு அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் உருவாக ஆரம்பித்தது. பெற்றோராகிய நீங்கள் இதிலே சரியாக உங்களோட பங்கை நிறைவேற்றாவிட்டால் இந்த காரியம் தொடர்ச்சியாக போகும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். காரணம் பிள்ளையுடைய வாழ்க்கையில இங்கே மனோடைய வாழ்க்கை முறையானது மற்றவர்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது சக்கரியா எலிசேபத்துடைய வாழ்க்கையானது யோவானுக்குள் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு ஆபிரகாம் சாராவுடைய அந்த ஒருமனப்பட வாழ்க்கை முறையானது ஈசாக்குள்ளே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு காரணம் ஒருமைப்பாடு அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அங்கே ஒருமைப்பாடு இருந்தபடினால் தான் அடுத்த சந்ததி தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வழிகளை காண்பித்ததாக வேதம் சொல்லப்படுகிறது. இந்த ஒருமைப்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம். ஏனென்றால் இதை அழுத்தமாக நான் பேச விரும்புகிறேன். கணவன் மனைவியாக இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கு வராமல் வீட்டிலே ஒன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கலாம் கூட. உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் சீர்படுத்தாவிட்டால், ஒருவேளை தேவனுக்கு ஏற்றபடி வாழ்ந்தால் ஆண்டவருக்கு நன்றி, இல்லாவிட்டால் சபையில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கையின் வாழ்விகளை இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை முறையானது பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து கொண்டிருக்க. ஏன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து திருமணம் என்றால் பிரச்சனை நிறைந்தவளாக காணப்பட முடியும். திருமணம் என்பது ஒரு பாரமானது என்று காணப்படக்கூடிய அளவுக்கு காரியம் முன்னெடுக்கப்பட்டு பிள்ளைகள் ஒவ்வொரு பெற்றோரையும் பார்க்கிறார்கள். அவர்கள் சண்டை பிடிக்கிறார்கள். ஆவிக்குரிய குடும்பங்கள் தான் சண்டை பிடிக்கிறார், வாக்குவாதம் பண்ணுற அங்கே விட்டு கொடுக்க மனப்பில்லாமல் போராட்டங்கள். அது 10 வருடம் திருமணம் செய்து 15 வருடம் திருமணம் செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த காரியங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு பாதிப்பையும் காயங்களை உண்டு பண்ணி திருமணத்தில் ஒரு வெறுப்பை உண்டு பண்ணி நாங்கள் இப்படியே வாழ்வோம், அப்பா அம்மா பட்ட அந்த திருமண வாழ்க்கையின் அந்த கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்காதபடி இப்படியே வாழ்ந்து வாழ்வோம் என்று உருவாகக்கூடிய ஒரு புதிய ஒரு சந்ததி உருவாகி கொண்டிருப்பதை தேவனுடைய பிள்ளைகளை மறந்து விட வேண்டாம். பெற்றோராகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக உங்களுடைய திருமணத்தை குறித்து எவ்விதமாக அது தேவன் உருவாக்கிய திருமணம் என்பதை குறித்து அழகாக சரியாக வடிவமைத்து பிள்ளைகளுக்கு முன்பதாக அதை கடத்தக்கூடிய பெற்றோராக நீங்கள் மாற வேண்டும் என்பதை உங்களுக்கு முன்பதாக அழுத்தமாக ஆணித்தரமாக நான் பேச விரும்புகிறேன். நாளைக்கு நீங்கள் புலம்ப வேண்டாம், என் பிள்ளை திருமணம் வேண்டாம் என்று சொல்லுது, என் திருமணம் இப்போது வேண்டாம் என்று சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம், அதை நீங்கள் நான் அடிக்கடி ஒவ்வொரு பெற்றோர்களும் சொல்றது, திருமணத்தை குறித்து பேசுங்க பிள்ளைகளோடும், திருமணத்துக்காக ப்ரே பண்ணுங்க, திருமணத்துக்காக பிரயாசப்படுங்க. நீங்கள் பிரயாசப்படுற காரியத்தை பிள்ளைகள் பார்ப்பார்கள். என் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் பிரயாசப்படுகிறார்கள். நீங்கள் முழங்கால் படியிட்டு பிள்ளைகளுக்காக கணவன் மனைவியாக ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஒருமனப்பட்டு உங்களுக்கு வாக்குவாதங்கள் சண்டைகளை தவித்து ஒரு ஆவிக்குரிய தேவன் விரும்புகிற குடும்பம் என்று அந்த காரியத்தை முன்னெடுக்கும் பொழுது பிள்ளைகள் பார்ப்பார்கள். அதை இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுதெல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு விருப்பத்தை அங்கு உண்டு பண்ண விரும்புகிறீர்கள். இதான் இன்றைக்கு ஃபெயிலியர். அதாவது பிள்ளைகளை நீங்கள் குற்றப்படுத்த வேண்டாம், நம்முடைய வாழ்க்கையின் மாற வேண்டும். பெற்றோராகிய நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற வேண்டும். அதுக்கு உதாரணமாக இந்த மனோவாவின் குடும்பம் நமக்கு முன்பதாக முன்மாதிரியாக வைக்கப்படுகிறது. அந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது கூட அந்த தேவனுடைய ஒழுங்கை மனோவுடைய மனைவி மீறவில்லை. அதை வடிவாக புரிந்து கொள்ளுங்க. அதாவது தேவனுடைய அந்த ஓர்டரை ஒரு குடும்பம் மாற்றும் பொழுதுதான் அங்கு குடும்பத்திலே பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது.
கிறிஸ்து சபைக்கு தலையாயிருப்பது போல குடும்பத்துக்கு அங்கே கணவன் தலையாயிருப்பது என்று எபேசியர் நிருபத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. அந்த ஒழுங்கை ஆதியா 3ஆம் அதிலே அது மாற்றப்பட்டு விட்டது. அதாவது ஏவாளுடைய வாழ்க்கையில் சத்துரு வங்கித்த பொழுது உடனடியாக அங்கே ஆதாமுட்டை போயிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆதாம் கூட அந்த ஹெட் என்ற அந்த ஸ்தானத்தை ஏவாள் அந்த பழத்தை கொடுக்கும் பொழுது கூட அதை புசியாதபடி அதில் திருத்தத்தை உண்டு பண்ணியிருக்க முடியும். அப்ப ஏவாள் அந்த காரியத்திலே தவறி கணவனிடத்திலே ஆலோசனை பெற்றிருந்தால் அந்த ஆலோசனை சரியா இருந்திருக்கும். ஓகே, பழத்தை புளித்த என்பதாக மீண்டும் பழத்தை கொண்டு போய் ஆதாமிட்டு கொடுத்த பொழுது அந்த புசியாமல் இது ஆண்டுக்கு மீறுதல் கட்டண்டு அது பாவம் உட்பிரசிக்க முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த ஹெட், அதாவது கணவன் சபைக்கு கணவன் கிறிஸ்து சபைக்கு தலையா இருப்பது போல குடும்பத்துக்கு தேவன் கணவன் தலையா இருக்கிறது ஒழுங்கை மாற வேண்டாம். இந்த ஒழுங்கை நீங்கள் இங்கே மனோவாவின் குடும்பத்திலே பார்க்க முடியும். இங்கே மனோவாவின் மூலம் மனோவாவோடு தான் தேவன் முதலாவது கர்த்தருடைய தூதனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு செய்தியை அங்கே இந்த மனோவுடைய மனைவிக்குத்தான் கொண்டு வர வந்தது. இந்த மனைவியுடைய வாழ்க்கையில் செய்தி வந்த பொழுது தன்னிச்சையாக அந்த ஓர்டரை மாற்றாதபடி எடுத்து வாசிங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஷ்டவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் அந்த ஸ்ரீ புருஷனிடத்தில் கடந்து வந்தாள். வடிவாக பாருங்க, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. நீங்கள் ஒரு மனைவி மாறும் அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஒரு செய்தி மனைவி கொடுக்கப்பட்டு விட்டது. அவர் ஒருவேளை வயல்வெளியிலே தோட்டம் செய்து கொண்டிருக்கலாம். இங்கே செய்தி கொடுக்கப்பட்ட பொழுது அந்த ஓர்டரை மனோடைய மனைவி மீறவில்லை. ஓடி அங்கே பார்க்க. அப்பொழுது அந்த ஸ்ரீ புருஷனிடத்தில் தேவனுடைய மனுஷன் இடத்தில் வந்தான்ற செய்தியை அங்கே அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு பின்பதாக நீங்கள் பார்க்க முடியும் அங்கே 10ஆம் வசனத்திலே பார்க்கும் கூட அதே காரியம்தான் அங்கே காரியத்தை பார்க்க முடியும். மீண்டுமாக அந்த தூதனார் வந்த பொழுது அந்த 10ஆம் வசனத்திலே ஆகிய அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனம் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒழுங்கை நீங்கள் சரியாக கடைபிடித்தால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள குடும்பமாக இருக்கும். உங்கள் இந்த ஒழுங்கை மீறும் பொழுதுதான் குடும்பத்திலேயே சஞ்சலங்கள், போராட்டங்கள். ஆனால் ஒன்றை நான் சொல்ல முடியும், அந்த ஹெட் ஏதோ சும்மா படுத்து ஜெபம் இல்லாமல் தேவனோட உறவு இல்லாமல் இருந்தால் அந்த ஹெட்டாக இல்லை, ஹெட்டாக செயல்பட முடியாது. இந்த அநேக இடங்களில் ஹெட் செய்ய வேண்டும், ஹெட் டெய்லாக மறந்து காணும் அந்த ஹெட்டின் அந்த ஸ்தானத்தை அது இழக்குது. அதான் முக்கியமான காரியம். எங்களோட பாசம் முந்தி சொல்வது திருமணம் ஆரம்ப பிரான்ஸில் முன்னே ஆனந்த திருமணம் ஆரம்ப நாட்களில் அவர் ஃபோன் அடிப்பார். பிரதர் ஃபோன் அடிக்கலாம் மனைவி தான் பிக் பண்ணுவான். பிக் பண்ண உடனே சிஸ்டர் பிரதர் என்ன செய்யறா, இப்போ தான் கொஞ்சம் வேலை களைப்போட வந்திருக்கிற கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்போ அவர் எழுப்பி கூட எல்லாம் எழுப்பி ஒவ்வொருக்கா ஃபோன் அடிக்கலாம். மனைவியுடைய பேச்செல்லாம் இப்போ அவர் ரெஸ்ட் எடுக்கிறார், இப்போ சாப்பிடு படுத்துக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் வந்த உடனே அவர் டைமாக வலிக்கிடுவான்னு சொன்னேன். இப்படி 6 மாதம் கடந்த என்பதாக அப்படியாக புரிந்து கொள்ளுங்க. 6 மாதம் கடந்த என்பதாக இன்றைக்கு திரும்ப பாஸ்டர் அடிக்கார், சிஸ்டர் இன்றைக்கு ஒரு ஊழியம் அவர் வீட்டை சந்திக்க வேணும், பிரதரை ரெடியாக நிற்க சொல்லுங்கொண்ட அந்த சிஸ்டர் சொன்ன காரியம் உண்மையாக நடந்த காரியம். அந்த சிஸ்டர் குறித்த காரியம் பாசுக்கு அது அங்கே கிடக்குது. அப்படியா புரிந்து கொள்ளுங்க, அது அங்கே கிடக்குது. ஒரு நாள் அதாவது அவர் அப்படியே அந்த பாசம் 6 மாதம் இருந்தது, கொஞ்சம் குறைஞ்சி 6 மாதத்துக்கு பின்பதாக எது அது இப்போ அது ஒரு சடப்பொருளாக இந்த பியானோ மாதிரி வந்துட்டுது. அது அங்கே படுத்து கிடக்குது. எது அண்டு பாசருக்கு சிஸ்டர் என்ன சொல்றீங்கண்டா, அது படுத்து கிடக்குது அண்டா, எது அண்டா தேவன் எனக்கு தந்த ஏற்ற துணை அங்கே படுத்து கிடக்குது அண்டா அந்த வாழ்க்கை முறை மாற்றப்பட்டு விட்டது. இந்த அன்னையுடைய வாழ்க்கை முறை ஆரம்பத்திலே அங்கே ஒரு சகரி அலிசேத்து போல அப்படியே ஆரம்பிப்பான். காலங்கள் கடந்து குறைவுகள் வரும் பொழுது, தனிமைகள் வரும் பொழுது அதுவாக மாறி ஒரு சடப்பொருளாக அது இருக்கும். அது மனைவியாக இருக்கலாம், அது கணவனாக இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு போது குடும்பத்திலே அநேக காரியங்கள் நடந்து கொண்டதும் இதில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் இங்கே பார்க்கிறோம். இந்த குடும்பத்தினே காரியம்
இதுக்கு அடையாளமாக ஒரு குடும்பத்தை நான் காண்பிக்கிறோம். 2 குடும்பத்தையும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தையும் 19ஆம் பார்க்கும் பொழுது இதை வடிவாக புரிந்து கொள்ள முடியும். எவ்விதமாக இந்த 2 ஹெட்டும் சரியாக செயல்படும். ஆதியாகமம் 18 படி வச்சுக்கொண்டு ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இதை நாங்கள் புரிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கை முறையை ஆர்டரை சரியாக சேவ் பண்ணி வாழ முடியும். இப்போது நான் ஏற்கனவே சொல்வது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் இப்போது கண்களை எடுத்து பார்த்த 2ஆம் வசனம் 18 கண்களை எடுத்து பார்த்த பொழுது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரிட்டு வந்தார்கள். இப்போது 6ஆம் வசனத்தை பாருங்க. 18:6 அங்கே ஸ்கிரீன்ல போறாரு. 18:6 அப்பொழுது ஆபிரகாம் தீரமாய் கூடாரத்தில் சாராளத்துக்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடுகின்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி நல்ல இந்த இடத்துல படியாக பாருங்க. ஆபிரகாம் அங்கே தூதர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் காரியத்தை செய்ய வேணும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய என்பதற்காக உடனடியாக சாராடத்திலே போய் அந்த சொல்லிவிட்டு அவன் மாட்டு மந்தைக்கு ஓடுறான். இருவரும் அங்கே இணைந்து செயல்படுறார்கள். இங்கே 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதே பக்கத்திலே 19ஆம் அதிகாரம் முதல் அந்த 2 புருஷர்கள் 3 புருஷர்கள் இங்கே சொல்லப்படுது. 2 புருஷர்கள் அதை வடிவாக வேதாச்சம் அந்த 3 புருஷர்கள் ஒன்று நமது ஆண்டா இயேசு கிறிஸ்து. அதைத்தான் ஆண்டா இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் அந்த நாளை காண மனதாயிருந்தான், அதை கண்டு கொண்டாண்டு இந்த வசனம் தான் அங்கே சொல்லப்படுகிறது. இங்கே பார்க்கிறோம் இங்கே லோத்துடைய வாழ்க்கையில இங்கே ஒருமைப்பாடு இல்லை. லோத்துடைய மனைவியே காணவில்லை. அவ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காணவில்லை. இங்கே 2 தூதர்கள் வந்தால் இயேசு வரவில்லை. இங்கே 3ஆம் வசனம் 19:3 அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனத்து திரும்பி அவனது வீட்டில் பேசித்தால் அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு அங்கே மிஸ்ஸஸ் லோத்துவை காணவில்லை. வடியாக புரிந்து கொள்ளுங்க. 2 குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பு இந்த ஆபிரகாம் சாலுடைய அந்த ஒருமைப்பாடு ஈசாக்கை நல்லொரு தேவபக்தியுள்ள சந்ததி உருவாக்குவதை கொண்டு வந்தது. இந்த ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒருமைப்பாடு இல்லை, இயேசு வரவில்லை. ஏன்னா என் நாமத்திலே எங்கே இருவர் கூடிகளோ மத்தியில் நான் இருப்பேன் என்று வேதம் சொல்லப்படுது. அந்த வேதத்தை கிணங்க இங்கே மனைவி காணவில்லை. மனைவி ஏதோ பிஸியாக எங்கேயோ போய்விட்டா இந்த வந்த தூரலுக்கு அவர்தான் சாப்பாடு சமைக்கிறார். அங்கே பார்க்கிறோம் ஆபிரகாமும் மனைவியும் இணைந்து செயல்படுறால் இந்த இடத்திலே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லை. இங்கே இவர் மட்டும்தான் குக்கிங்குக்கு போகிறார். அங்கே உபசரிப்பு கடந்து வர்றார். இந்த நிமித்தம் இந்த 2 குடும்பத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த குடும்பத்திலே ஏற்பட்ட லோத்தின் குடும்பத்தில் பரிதாபம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததி உருவாக்கக்கூடிய அளவுக்கு காரியம் வெளிப்பட்டது. லோத்து நீதிமானாக இருந்தாலும் கூட இந்த லோத்து நிமித்தம் இந்த 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த குடும்பத்தை துரிதப்படுத்துகிற இந்த 2 குடும்பத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் சாலுடைய வாழ்க்கையிலே தேவதிட்டம் வெளிப்படுகிறது. இந்த லோத்துடைய குடும்ப வாழ்க்கையில் தேவ திட்டத்துக்கு மாறாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஒரு சந்ததி உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த குடும்பத்திலே ஒருமைப்பாடு சிதைந்து போய்விட்டது. தேவனுடைய பிள்ளைகளை இதை நீங்கள் வடிவாக புரிந்து கொள்ளுங்க. இதை வடிவாக புரிந்து இதுதான் இங்கே மனோவாவின் குடும்பத்திலே பார்க்க முடியும். ஒருமைப்பாடை அவர்கள் காத்து கொண்டார்கள். அந்த வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் ஆச்சரியமா இருக்கீங்க. இந்த வசனத்தை இந்த 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவருடைய உறவு முறையை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். இப்படி நான் அதாவது வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே சகரியா எலிசபெத்தை பார்த்தேன். இந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது கூட அவ்வளவு அழகான ஒரு குடும்பம், தேவன் விரும்பக்கூடிய ஒரு குடும்பம். ஒருமைப்பாடை அதாவது எப்படிப்பட்ட காலம், அதாவது ஜனங்கள் தங்களுடைய தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு காலம். எங்கு பார்த்தாலும் ஜனங்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது நிற்க முடியாத ஒரு காரியத்தில் இந்த மனோவாவும் மனைவியும் தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை ஒருமைப்பாடை காத்து கொண்டதை வேதம் தெளிவாக சொல்றது. இது முக்கிய நம்முடைய வாழ்க்கையிலே. அடுத்த சொல்ல காரியத்தை விட இது நம்முடைய வாழ்க்கையிலே சரியாக இன்றைக்கு செப்பனுங்க தேவனுடைய பிள்ளைகளை சில பேர் தூங்கிக் கொண்டு என்னடா வசனம் வழிபடும் பொழுது சத்துரு அந்த குடும்பத்தை இணைக்க முடியாதபடி தூக்கத்தை கொண்டு வர முடியும். தேவனுடைய பிள்ளை ஒழிப்பாங்க. இப்படிப்பட்ட செய்திகள் வரும்பொழுது சத்துரு விதையை விதைத்து இதை உள்வாங்கி எங்கள் குடும்பத்தை மீண்டும் கட்ட முடியாதபடி விதைகளை விதைப்பான். தேவனுடைய பிள்ளைகளை
குடும்பத்தை குறித்து பேசும் பொழுது கூட சத்துரு தீவிரம். ஏன்னா குடும்பத்தில் முதலாவது கையை வைத்தான். குடும்பத்தை எங்கெல்லாம் பேசும் பொழுது அவன் அந்த செய்தியை உள்வாங்காதபடி ஒரு தேவபக்தியுள்ள ஒரு சந்ததி உருவாக முடியாதபடி அங்கே விதைகளை விதைத்து தூக்கத்தை உண்டு பண்ணி அது நம்முடைய வாழ்க்கையை செயல்பட முடியாதபடி அவன் செய்கிற ஒரு காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற விழிப்பாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியம் தேவனுக்கு முன்பதாக ஒருமைப்பாடு நிறைந்த ஒரு குடும்பம். இரண்டாவது, இந்த குடும்பத்தின் காரியத்தை பார்க்கும் பொழுது சந்தேகம் இல்லை. இந்த குடும்பத்தில் வடிவாக பொருந்து கொள்ளுங்க. அதாவது விசுவாசத்திலே சந்தேகப்படவில்லை. அதுதான் ஏற்கனவே சொன்ன தூதனானவர் பார்க்கிறோம். அங்கே ஆபிரகாம் சாராளுக்கு வந்த பொழுது சாராள் நகைத்தாள். ஆதி அங்கே லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே கடந்து வரும் பொழுது தேவன் சமூகத்தில் நிற்கிற அந்த சக்கரியாவுடைய வாழ்க்கையில வந்தது அங்கே அந்த சந்தேகப்பட்டு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது தேவ செய்தி இருண்ட காலத்திலே வந்த பொழுது சந்தேகப்படாமல் இந்த 2 பேரும் விசுவாசித்தார்கள். இதுதான் ஆவிக்குரிய அந்த குணாதிசயத்தை உள்ளடக்கிய இந்த குடும்பம் தேவனுடைய குணாதிசயத்தில் ஒன்று ஒருமைப்பாடு. இரண்டாவது இருண்ட காலத்திலும் கூட தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு உண்மையாய் இருக்குது என்பதை இருவரும் சந்தேகம் இல்லாமல் விசுவாசித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளை இதை புரிந்து கொள்ள, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தால் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். இது எப்படி ஆகும், இந்த காலத்தில் நடக்குமா, அப்படி நடக்குமா என்று சந்தேகப்பட வேண்டாம். அப்படியே தேவனுடைய வசனம் வரும் பொழுது வனாந்தரமாக இருந்தாலும் கூட இருண்ட காலமாக இருந்தாலும் கூட தேவன் கிரியை செய்ய முடியும் என்பதை தேவனுடைய மறந்துவிட வேண்டாம். தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருவார். அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். யாக்கோபுடைய வாழ்க்கையில யாக்கோபு வாழ முடியாது. இனி எல்லாரும் தன்னுடைய தம்பி கொன்று போடுவார். தூங்க முடியாமல் கல்லை எடுத்து யாக்கோபு தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு தரிசனத்தை காண்கிற தேவன் அங்கே யாக்கோபுக்கு என்ன சொல்ல, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று அந்த வாக்குத்தத்தின் மூலமாக புதியொரு சந்ததி 12 கோத்திரம் உருவாகி அந்த கோத்திரத்துக்கூடாக யூதா கோத்திரம் எழும்பி அதாவது யூதாவின் செங்கோல் நிலைத்திருக்கும் என்ற அது மூலமாக இயேசு வரக்கூடிய அளவுக்கு விசுவாசத்திலே உறுதியாக காணப்பட்டார்கள், வனாந்தரமாக காணப்பட்டது. அன்பான தேவனுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இப்போது புதிதாக உங்களுடைய வாழ்க்கையோட ஒரு வனாந்தரமாக காணப்பட முடியும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை இணைக்க முடியாமல் இது எப்படியாகும், ஏன் வந்தேன் என்று அநேக கேள்வியோ உங்களுக்கு எழும்பிக் கொண்டிருக்க முடியும். ஆண்டோடு தேவனுடைய பிள்ளை தேவனை நம்பி தேவ சத்தத்தை கேட்கிற பிள்ளைய வாழ்க்கையிலே தேவன் அப்படியே செய்யக்கூடியதற்கு வல்லமை உள்ள தேவனாயிருக்க விசுவாசித்தால் எல்லாம் கூட இந்த மனோவா இருண்ட காலத்தில் எங்கு பார்த்தாலும் ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் பயங்கரமாக போய்கொண்டிருக்குது. நிற்க முடியாத சூழ்நிலை இந்த மனோவாவும் மனோவாவுடைய மனைவி அந்த வார்த்தையை சந்தேகப்படாமல் கடைசி வரைக்கும் விசுவாசத்திலே உறுதியாக நின்றார்கள். தேவனுடைய பிள்ளை மூன்றாவது, இந்த குடும்பம் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற குடும்பம். அடுத்து வாசியமாக நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம். அப்போது அதாவது இப்போது செய்தி மனோடைய மனைவி கொண்டு சென்று விட்டா, வயல்வெளியில் இருக்கிற மனோவாக்கு கொண்டு சென்ற பொழுது உடனடியாக நல்ல செய்தி வந்து விட்டதுக்காக அங்கே கலந்து ஆலோசிப்பதற்கு முன்பதாக உடனடியாக அந்த வசத்தை வாசிங்க. 8ஆவது அழகான ஒரு வசத்தை ஆவியானவர் மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் ஆண்டவரே அவளங்கானும். அப்பொழுது மனோவாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். எவ்வளவு பியூட்டிஃபுல்லான காரியம். ஒரு செய்தி கடந்து வந்து விட்டது. அங்கு எந்த ஒரு சம்பாஷணையும் இருக்கவில்லை. உடனடியாக தேவ சமூகத்துக்கு போய் தேவ சித்தத்தை ஆராயக்கூடிய அளவுக்கு மனோடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் வெளிப்படும். இது ஒரு பியூட்டிஃபுல் குடும்பம். இந்த குடும்பம் நமக்கு முன்பதாக பெற்றோராகிய நீங்கள் உங்களுக்கு இதை கொண்டே வீட்டை வாசிங்க. ஒரு மாதிரியான குடும்பம் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்குது. அதாவது தொடர்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே தொடர்ச்சியா நீங்கள் இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 9ஆம் தேவன் மனோவாவின் சத்தத்தை கேட்டார்.
அன்பான தேவனுடைய பிள்ளை, இதை வடிவாக புரிந்து கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது ஒருமைப்பாடு, இரண்டாவது விசுவாசத்திலே சந்தேகம் இல்லாமல் தேவன் நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை இதை மறந்து விட வேண்டாம். தேவனுடைய பிள்ளை, நாலாவது இந்த குடும்பத்திலே காணப்பட்ட காரியம், தேவனுக்கு பலி செலுத்துகிற குடும்பம், தேவனுக்கு ஆராசை. இந்த 4 காரியங்களும் இந்த குடும்பத்திலே காணப்பட்டது. நீங்கள் 19, அதாவது நியாயாதிகள் 19:20 வாசித்து பார்க்கும் பொழுது 19 பாருங்க, எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. 19, மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலை மேலே கர்த்தருக்கு பலி செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியையும் பார்த்து கொண்டு அதிசயம் விளங்கினது. அங்கே 20 மனோவாவும் பாருங்க, அந்த யூனிட்டியை வழியா பாருங்க, எல்லா இடங்களும் அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள். ஒருமைப்பாடு, அதாவது அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம், அதாவது விசுவாசம், அது மாத்திரமல்ல ஜெப வாழ்க்கை, அது மாத்திரமல்ல தேவனுக்கு ஆராதனை. இன்றைக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். இந்த இடத்துல இங்கே பார்க்கிறோம், மனோவாவும் அவன் மனைவியும். 19 கடைசியிலே பார்க்கிறோம், அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இங்கே 20 கடந்து வரும் பொழுது கடைசியிலே மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முக்கம் குப்பர விழுந்தார்கள். தேவனுக்கு ஆராதனை செய்கிற ஒரு குடும்பம். இன்னும் பிள்ளை பிறக்கவில்லை. பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாக தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இருதயமாக இவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. இந்த 4 காரியங்களையும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எடுப்போம். தேவனுக்கு பிரியமுள்ள குடும்பமாக நீங்கள் வாழுங்க, தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இதான் முதலாவது, தேவனுடைய குணாதிசயங்களை இந்த மனோவாவும் மனைவியும் தங்களுடைய வாழ்க்கையில் இணைத்துக் கொண்டார்கள். இரண்டாவது, இவருடைய வாழ்க்கையிலே தேவ திட்டத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினார்கள். இதோடு நின்று விடவில்லை. இன்றைக்கு அநேக நேரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தேவ திட்டத்தை நகர்த்துவதற்கு நம்முடைய பிள்ளைகளை அடுத்து தேவன் ஒரு எதிர்பார்க்கிறார். ஏன்னா தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி நமக்குள்ள உருவாக வேண்டும். இப்ப மனோவாவும் மனைவியும் சரியாக நின்றார்கள். 4 காரியங்கள் சொன்னேன். இதோடு அவர்கள் நின்று விடவில்லை. அடுத்த ஒரு எல்லைக்களை அங்கே பிள்ளை பிறக்கவில்லை. அந்த காரியத்தை என்ன செய்ய வேண்டும்? தேவ திட்டத்துக்கு ஏற்றபடி தங்களை வாழ்க்கையை இணைத்துக் கொண்டார். அதில் பியூட்டிஃபுல் 3 காரியம் மனோவா கேட்கிறார். ஒரு ஆச்சரியமான காரியம். 8 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களது அங்கே மீண்டும் கேட்கிற ஆண்டவரே, மீண்டும் அது பிறக்க போற பிள்ளைகளுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுக்காக இந்த காரியத்தை, இந்த ஜெபத்தை எடுக்கிறோமா? பிறக்க போற பிள்ளைக்காக நாங்கள் அங்க வழியா பாருங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் பிள்ளை பிறக்கவில்லை. பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாக அங்கே நின்று கேட்கிற ஜெபமணி இந்த பிறக்க போற பிள்ளைகளுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஜெபம். தேவனுடைய பிள்ளை மனோவா அந்த கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் என்ன ஜெபத்தை எடுத்தார்? ஆண்டவரே, இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இரண்டாவது தேவ திட்டத்துக்கு நேராக மனோவாவும் மனைவியும் அந்த தேவ திட்டத்திற்காக சிம்சனை உருவாக்குவதற்கு தேவ சமுத்திரை தேவ சித்தத்தை அறியும்படியாக தேவனுடைய ஆலோசனையை பெறக்கூடிய அளவுக்கு கடந்து நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கணும், நல்ல ஜப் எல்லாம் கிடைக்கணும் ஜெபிக்கிறோம். அது எந்த ஒரு சந்தேகம் இல்லை, அது தவறும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை அதுக்கு மேலாக தேவன் உண்டு. நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் எனக்கு தந்த 2 பிள்ளைகள், எனக்கு தந்த 2 பிள்ளைகளை நான் என்ன செய்ய வேணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மீதியான காரியங்களை தேவன் சந்திப்பார். இரண்டாவது காரியம் இந்த மனோவா கேட்டது 12வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 13:12. அந்த அப்போது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது, அதாவது பிள்ளை பிறக்கும் பொழுது, அதாவது பிள்ளை பிறக்குவதற்கு முன்பதாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது. இப்ப பிள்ளை பிறந்த பின்பதாக அந்த பிள்ளையை எப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும்? எப்படி பியூட்டிஃபுல்லான காரியம். ஒரு ஒன்றையும் கேட்கவில்லை. இருண்ட காலத்தில் எங்கு பார்த்தாலும் ஜனங்களுடைய காரியம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும் பொழுது, இந்த 2 காலத்தில் தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வேணும் என்ற அந்த ஒரு வெளிப்பாட்டை மனோவாவும் மனோவையும் பெற்றது நிமித்தம் பிறக்கப்போவதற்கு முன்பதாகவே அந்த பிள்ளையை குறித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே?
இரண்டாவது பிறக்க போற பிள்ளை பிறந்த பின்பதாக நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை வந்து அதோடு நின்று விடவில்லை. அடுத்தது அதை எப்படி நான் நடத்த வேண்டும் தேவ திட்டத்துக்கு ஈராக. அன்பான தமிழ் பிள்ளை, இதை நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபமாக மாற்றுவோமாக. நான் முடிக்க போறேன், ஒரு 5 minutes முடிக்க போறேன். இது நம்முடைய வாழ்க்கையை ஜெபம் மாற்றும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாக அடுத்த சந்ததியிலே தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களுக்கு காரியமான முடியும். நாங்கள் கேட்போம், இனி கேட்போம், ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, இந்த பிள்ளையை எவ்விதமாக வளர்க்க வேண்டும் ஆண்டவரே, எப்படி இதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டவர் தெளிவான வரைபடத்தை உங்களுக்கு தருவார். வந்து தெளிவான வரைபடத்தை தருவார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எத்தனை பேர் வந்து உங்களோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க வந்து சரி, இன்றைக்கு காலை ஆராதனைக்கு வரும் முன்பதாக எத்தனை பேர் நீங்கள் தேவசூத்திரை ஜெபித்து விட்டு வந்தீங்க வந்து சரி, கணவன் மனைவியா ஜெபிக்க முடியாது, நேரட்டாக இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் ஜெபித்து விட்டு என் பிள்ளைகள் இன்றைக்கு ஆலயத்துக்கு போகிறாங்க போகிற வந்து அந்த செய்திகளை அவர்கள் கேட்க வேண்டும், பேச வேண்டும் என்று எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தத்தோடு அந்த பிள்ளைகளுக்காக வந்தீங்க வந்து தேவனுடைய ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது வந்து ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது வந்து ஒரு இருண்ட காலம் வரப்போது வந்து கடந்த புதன்கிழமை ஒரு செய்தியை கேட்டு நான் அது உள்ளத்தை உடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆங்கிலிகன் சர்ச் பாஸ்டர் இந்தியாவிலிருந்து ஒரு இன்னொரு ப்ரொவின்ஸில் இருக்கிற வந்து இன்னொரு ஆங்கிலிகன் சர்ச் அதுக்கு கீழே அவர் இயங்கிக் கொண்டிருக்கிற வந்து இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த திருமணத்தை அவர் நடத்த வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டார். ஒருவேளை சீனியர் பாஸ் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அங்கே வந்து அவர் காத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார், இன்னும் பிரைட் ரூம் அவை இன்னும் வரையில்லை என்று பிரைட் வரையில்லை என்று பார்த்து கொண்டிருந்த பொழுது அங்கே போய் கேட்டார் வந்து இன்னும் அவளை காணவில்லை என்று சொன்ன பொழுது அவங்க சொன்னார்கள், எங்கே இருக்கிறார் வந்து என்ன நடந்தது, ஆணுமாக வந்து நின்று நிற்கிறார் வந்து அவருக்கு தெரியாது என்ன செய்வது, அவர் இல்லை என்று அந்த செய்து முடித்ததை பார்க்கும். ஏன் நான் சொல்றேன்டா வந்து இப்படிப்பட்ட நிலைமைகள் வேதத்துக்கு அநியாயம் செய்யக்கூடிய அளவுக்கு, தேவனுடைய ஒழுங்கை மீறக்கூடிய அளவுக்கு, உலகத்துக்கு ஒத்தவசம் தெரியக்கூடிய அளவுக்கு நாட்கள் வந்து கொண்டிருக்குது வந்து. இங்கிலாந்திலே என் உறவுமுறையை கேட்டேன் வந்து அவர் சொன்ன ஒரு காரியம், என் பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், எங்கேண்டாலும் அதை இன்னும் ரட்சிக்கப்பட எங்கேண்டாலும் நீங்கள் தெரிந்து கொண்டு வாங்க செய்து வைக்கிறேன், ஆனால் நீங்கள் பெண்ணோ ஆணான கொண்டு வர வேண்டாம் என்று அவரே பயப்படக்கூடிய அளவுக்கு, தேவனை அறியாத அவரே கூட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத அவரே பயப்படக்கூடிய அளவுக்கு, நீங்கள் என்ன கலரோ என்ன எந்த ஒரு நாடு எதையும் கொண்டு வாருங்க, இந்த காரியத்தை மட்டும் நீங்கள் செய்து விடாம என்று அவர்கள் அதிகமாக சிந்திக்கும் பொழுது நாங்கள் எவ்வளவாக சிந்திக்க, ஏதோ நீங்கள் நினைக்கிறீங்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து கிறிஸ்டியன் டீச்சர் நோர்த் பார்க் செகண்டரி ஸ்கூல்ல வந்து அவ கிறிஸ்டியன் டீச்சர் வந்து, ஆனாலும் அவ அந்த இந்த ஜூன் மாதத்திலே வந்து அதே அணிந்து அவளுக்கு ஏற்ற வேஷம் தரிக்கக்கூடிய நாட்கள் வந்து. பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையானது வேத வார்த்தைக்கு ஈராக உங்களை செப்பனிட்டு வாழாவிட்டால் வந்து எப்படிப்பட்ட ஒரு காரியம் இனி வர உள்வாங்க போது வந்து அதில் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களை பொறுப்பை உணராவிட்டால் வந்து இந்த காலத்தை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். இந்த பிள்ளைகளை வந்து தேவன் துக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவ்வளவு நீங்கள் பிரயாசப்பட்ட காரியங்கள் அந்த நாளை கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைக்கு போகாதபடி வந்து உங்களுடைய பிள்ளைடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்பதாக உங்களை செப்பனிடுங்க வந்து ஆவிக்குரிய குணாதிசயமாகிய ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல தேவனுக்குள்ளாக விசுவாசத்திலே கட்டப்படுங்க. அது மாத்திரமல்ல தேவ நோக்கி பார்க்கிற குடும்பங்களாக, அது மாத்திரமல்ல வந்து தேவனிடத்திலே போய் காரியங்களை செய்கிற குடும்பங்களாக மாற்றக்கூடிய அளவுக்கு தேவனுக்கு முன்பதாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு காரியங்களை முன்னெடுங்க வந்து. நோவா தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கிற வந்து பிள்ளைக்கு பின்பதாக வந்த பொழுது வந்து அவர் நலமான பலிப்படத்தில் வைத்து அங்கே ஆராய்ச்சி செய்த போது பிள்ளைகள் அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு காரியத்தை செய்கிற வந்து. நீங்கள் ஆராய்ச்சி செய்தால் தான், நீங்கள் ஜெபித்தால் தான், நீங்கள் வேதத்தை வாசித்தால் தான், நீங்கள் தேவனோடுக்காக வைராக்கியம் நின்றால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகள் வந்து நீங்கள் ஜெபிக்காமல், நீங்கள் வேதத்தை வாசிக்காமல், நீங்கள் பரிசுத்தமாக வாழாமல் பிள்ளைகளை குறித்து குற்றப்படுத்தினால் அந்த குற்றப்படுத்த காரியம் இன்னும் விளைவை உண்டு பண்ணும். தேவனுடைய பிள்ளைகள் வந்து
வைராக்கியம் பாராட்ட வேண்டிய காலம். ஒவ்வொரு பெற்றோரும் வந்து ஒருமைப்பாட்டில் உங்களுடைய பேச்சுக்கள் கணவனை மதிக்கக்கூடிய அளவுக்கும், மனைவியை மதிக்கக்கூடிய அளவுக்கும், அந்த உடலை நீக்கக்கூடிய அளவுக்கும், உங்களுடைய ஆவிக்குரிய குணாதிசயங்களை வந்து பிள்ளைகள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த காரியம் செவ்வியாக காணப்பட்டால் தான் வந்து நீங்கள் பேசும் ஒரு வார்த்தைகளும் பிள்ளைகள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து அதை தேவ திட்டத்துக்கு ஏறாக கொண்டு செல்ல முடியும். வந்து இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை ஒரே ஒரு பிள்ளை தான் வந்து பெற்றோருடைய வாழ்க்கை முறையை சிம்சோன் பார்த்த பொழுது வந்து சிம்சோனுடைய வாழ்க்கை சில தவறுகள் நடந்தாலும் ஆனாலும் தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை 20 வருடம் வந்து சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து வேதம் எழுதப்பட்டிருக்குது. 20 வருடங்கள் வந்து சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பெற்றோருடைய பங்கு சரியாக இருண்ட காலத்திலே சரியாக இருந்த பொழுதுதான் வந்து அங்கே சிம்சோன் விளக்காக பெலிஸ்தருக்கு முன்பதாக சவால் விடக்கூடிய அளவுக்கும் கடைசி நேரத்திலே கூட வந்து தேவ சமுதிரே ஜெபம் பண்ணி அந்த பலத்தை பெற்று ஓட்டத்தை முடியக்கூடிய அளவுக்கும் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செப்பனிடுவோம். வந்து ஏதோ வழக்கத்தின்படி வந்து ஏதோ ரசிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கும் இல்லை, வந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையை மாற வேண்டும். தேவன் விரும்புகிற குடும்பமாக வாழ வேண்டும். இந்த குடும்பமானது மற்ற குடும்பங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறையிலே தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய அளவுக்கு, நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய அந்தரங்கமான எல்லா காரியமும் தேவனுக்கும் அதை திறந்த புத்தமா நிற்கும் பொழுதுதான் வந்து தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும். வேதம் சொல்வது நியாயாதி நீதிமொழிகள் 20:7 வந்து நீதிமான் தன் உத்தமத்திலே நடப்பான், அதற்கு என்பதாக பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். வந்து அதைத்தான் ஆபிரகாமுக்கு ஆண்டுகிறார், நான் அதை அறிந்திருக்கிறேன், ஆபிரகாம் தன் சந்ததிக்கு அதை சொல்லுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். வந்து அதைத்தான் ஆண்டவர் வேலை சொன்னார், நீ எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு. நீ உத்தமனாய் இருந்தால் மட்டும்தான் உன் பிள்ளைகளை தேவனுக்குள்ளாக வளர்க்க முடியும். தேவனுடைய பிள்ளை உங்களுடைய வாழ்க்கையில உத்தமத்தை கைவிட்டாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. யோபுடைய வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் இழந்தான். வந்து வேதம் சொல்வது வந்து உத்தமத்தை நான் கெட்டியாக பிடித்துக் கொண்டேன். வந்து உத்தமமே என்னுடைய வாழ்க்கை முறையாக மாறினது. வந்து யோபு சொன்ன உத்தமத்தை கெட்டியாக மேலாக நான் பிடித்துக் கொண்டேன். அதன் விளைவாகத்தான் மீண்டுமாக 10 சௌந்தரியம் உள்ள பிள்ளைகளை மீண்டும் கொடுத்து வந்து பூரண வயது உள்ளவனாக மகிழ்ச்சியோடு மறிக்கக்கூடிய அளவுக்கு யோபுடைய வாழ்க்கையிலே தேவன் இடைப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளை வந்து நீங்கள் பூரண வயதுள்ள மகிழ்ச்சியோடு வாழும்பொழுது திருப்தியோடு என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள், என் பிள்ளைகள் தேவனுக்காக நிற்காண்டு சந்தோஷப்படுற சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிகமான சந்தோஷம் ஒன்றுமில்லை. காய்ப்பு சொல்றார் வந்து 3 யோவான்ல, என் பிள்ளைகள் கர்த்தர்கள் நடக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறோம், வேறொரு சந்தோஷம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை செப்பனிடுங்க. இந்த பிபிஎஸ் காரியங்கள் எதற்காக இந்த 10வது ஆண்டிலே இவ்வளவாக கடினமான டீச்சர்ஸ் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த இரவு போலாக அவளை எவ்வளவு அஜெண்டாக்கள் பாஸ்டர் ஜெயமாசுடைய வாழ்க்கையிலே அங்கே சங்கீதாவுடைய வாழ்க்கை முறையானது துக்கத்தோடு இருக்கும் பொழுது கூட வந்து இந்த காரியத்தை பொறுப்பாக எடுத்து ஏன் இந்த காரியங்களை செய்யலாம். வந்து இந்த 3 டீச்சர்ஸ் வந்து அகலிஸ்டரா இருந்தாலும் கூட ஏஞ்சல்ஸா இருந்தாலும் பாஸ்டர் ஜெயமாசு எல்லாம் குடும்பங்கள் பிள்ளைகளை வைத்துக்கலாம். வந்து அதையும் தாண்டி வந்து அடுத்தொரு சந்ததி உருவாக வேண்டுவதற்காக தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பதாக தியாக பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். வந்து அதை நீங்கள் எண்ணுகிறீங்களா? வந்து அதற்காக ஜபிக்கிறீங்களா? வந்து உங்கள் பிள்ளைகளை அந்த தேவதத்துக்கு இணைக்கிறீங்களா? வந்து ஏதோ வேலை ஓடிங்களா? வந்து ஒரு நாள் வரும்போது உங்கள் வேலைகள் பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது. வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பை பாதுகாக்க முடியாது. வந்து வேத வசனம் ஒன்றுதான் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். தேவனுடைய பிள்ளை இதை கரங்களை ஏந்தினால் தான் வந்து ஒருவனின் வேதத்தை ஏந்தினால் நான் பிள்ளைகளை சுமப்பேன் என்று வேதம் சொல்லுது. வந்து இந்த வேதத்தை அதிகமாக உட்கொள்ளுங்க, இந்த வேதத்துக்கு சாட்சியா வாழுங்க, கணவனுடைய ஒருமைப்பாடை பார்த்துக் கொள்ளுங்க. அந்த ஒருமைப்பாடுதான் வந்து அடுத்த சந்ததிக்கு யோவான் தலைமுறைக்கு யோவான் ஒரு புதிய வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய அளவுக்கும் கிதியோன் வந்து புதிய தேவத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கும் தேவன் காரியத்தை செய்து முடிக்க முடியும். எல்லாரும் எழுந்திருப்போமா? கொஞ்சம் நேரம் எடுத்து விட்டேன். வந்து என்றால் தேவன் இந்த கிழமையிலே வீட்டுக்குள்ளே பேசி விட்டதாக இதைத்தான் தேவன் உணர்த்தி கொண்டு வந்து குடும்பங்கள் இன்றைக்கு பல எல்லைகளை போராடுகிறார்கள். வந்து குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி இல்லை. வந்து ஒரே போராட்டம், ஒரே புலம்பல். வீட்டிலே போனா பிள்ளைகள் எண்ணி புலம்புற காரணம் வந்து நாங்கள் விட்ட தவறு மீண்டுமாக என்னிடத்தை திரும்பு. ஆண்டவர் என்ன சொன்னார்? வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்? வந்து இஸ்ரவேலுக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், என்னிடத்தை மீண்டும் சகாயம் உண்டு அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு தேவன் இன்றைக்கு உங்களோட வார்த்தை மூலம் வெளிப்பாட்டுகிறார். இஸ்ரவேலுக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், வந்து ஆனாலும் என்னிடத்திலே சகாயம் உண்டு. அந்த சகாயத்தை எப்படி வெளிப்பாடு? வந்து ஓசியா 14 வந்து
கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் மனம் திரும்புங்கள். அப்பொழுது நான் உங்கள் சீர்கட்டை நான் குணமாக்குவேன். அப்பொழுது நான் லீலி புஷ்பத்தை போல நீங்கள் வளர்ந்து பெறுவீர்கள் என்று தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் அல்லவா? தேவனுடைய பிள்ளை, ஒப்பு கொடுங்கள். பெற்றோராகிய நீங்கள் இன்றைக்கு கணவன் மனைவியாக ஒருவேளை ஒன்னையின் மூலமாக இருக்கிறது யாரா இருந்தாலும் கூட வந்து தேவனுடைய ஓடுற கணவன் ஹெட்டண்ட அந்த ஆவிக்குரியலே கணவன் நின்று வந்து அந்த கெட்டடைய சாணத்தை செய்யும் பொழுது வந்து அந்த குடும்பத்தின் ஒழுங்கு சரியாக தேவன் செய்து முடிக்க முடியும். வந்து ஒரு கண்களை மூடிய வண்ணமாக தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க போறோம். ஆண்டவரை நான் கெட்டை அநேகர்கள் இழந்து விட்டேன். வந்து நான் கெட்டாக தேயிலாக மாறுவதற்கு வந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனுக்குமார் நிற்கவில்லை. ஆண்டவரே ஜெபிங்க, வாயை தந்த ஆண்டவரே அப்பா, நான் தவறு விட்டேன். ஆண்டவரே அப்பா, என் பிள்ளைகள் தவறு விடவில்லை கர்த்தாவே அப்பா. நான் அப்பா என் மனைவிக்கு முன்பதாக என் கணவனுக்கு முன்பதாக சரியாக நிற்காத நிமித்தம்தான் என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போய்விட்டார்கள் கர்த்தாயப்பா. நான் அதுக்கு காரணமாக மாறிவிட்டேன் என்று இந்த ஜெபத்தை மட்டும் நீங்கள் உள்ளத்திலிருந்து ஆழமாக ஜெபிங்க. வந்து இந்த கருத்தை தேவன் இந்த ஜெபத்தை கேட்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே முடியாத காரியங்கள், ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே முடியாத காரியத்தையும் தேவன் செய்வதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். வந்து ரெண்டு கரங்களையும் ஏற்றிய வண்ணமாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு ஒத்தாசை கொடுக்க முடியும். உங்களுடைய பொன்னும் உங்களுடைய வெள்ளியும் உங்களுடைய வேலையும் உங்களுடைய படிப்பும் பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது. தேவன் ஒருவர் தான் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். எங்களுடைய பாரம்பரியங்கள் எங்களுடைய சம்பிரதாயங்கள் ஒன்றும் பார்க்க முடியாது. ஆண்டவரே இறங்குங்க என்று கேளுங்க. ஆண்டவரை மனமிறங்குங்கப்பா, நான் தவறிவிட்டேன். ஆண்டவரே அப்பா, நான் தவறிவிட்டேன். பிள்ளைகள் பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இல்லையே கர்த்தாயப்பா. ஆண்டு நான் தான் அதுக்கு காரணமாக மாறிவிட்டேன் கர்த்தாயப்பா. இயேசுவே என்னை மன்னியும் என்று கேளுங்க. வந்து இயேசுவே என்னை மன்னியும் என்று கேளுங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்க கர்த்தாயப்பா. தவறான ஆலோசனைகள் கர்த்தாயே, தவறான பார்வைகள் கர்த்தாயே, தவறான இடத்திலே நின்று விட்டேன் கர்த்தாயப்பா. ஒன்றை நான் புரிந்து கொண்டேன் கர்த்தாயப்பா, நாங்கள் இருவரும் ஒருமைப்பாடு வாழ விரும்புகிறோம் கர்த்தாயப்பா. எல்லா கடந்த காலத்தில் நடப்பட்ட எல்லா கசப்பையும் எடுத்து விடுங்க ஆண்டவரையப்பா. என் கணவனை மன்னிக்க முடியாமலப்பா, என் மனைவியை மன்னிக்க முடியாமலப்பா. இதன் நிமித்தம்தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போராட்டம் நடந்து கொண்டிருக்குது கர்த்தாயப்பா. தெய்வமே மனம் இறங்குங்க கர்த்தாயப்பா. என் பிள்ளைகள் எனக்காக மனம் இறங்குங்க கர்த்தாயப்பா. உம்முடைய பிள்ளைகள் கதறார்கள் கர்த்தாவியப்பா. இந்த கதலின் கேட்ட சத்தத்தை கேளுங்க அப்பா. மனோவாவின் சத்தத்தை கேட்டீங்களே கர்த்தாயப்பா. இனி உம்முடைய பிள்ளைகள் இப்படி ஜெபிக்க போறாள் கர்த்தாயப்பா. நாங்கள் என்ன செய்ய வேணும் அப்பா? நாங்கள் எப்படி வளர்க்க வேணும் அப்பா? நாங்கள் எப்படி நடத்த வேணும் என்று கர்த்தாயப்பா உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள் கர்த்தாயப்பா. அதுக்கான ஆலோசனையை கொடுங்க கர்த்தாயப்பா. ஒவ்வொரு பிள்ளையோட பெற்றோரையும் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாயப்பா. ஒவ்வொரு பெற்றோரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாயப்பா. இந்த நாள் ஒரு வெற்றியுள்ள ஒரு குடும்பமாக அப்பா, தேவன் விரும்புகிற குடும்பமாக அப்பா, ஒரு மனோவாவின் குடும்பத்தை போன்று கத்தாய வாழக்கூடிய அளவுக்கு கத்தாயப்பா. அதன் மூலமாக ஒரு சந்ததி உருவாகியப்பா, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய சந்ததி உருவாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கத்தாயப்பா. தேவனே தூரமாய் போன பிள்ளைகள் மீண்டும் பக்கம் திரும்புவார்கள் கத்தாயப்பா. இயேசுவின் நாமத்திலே திரும்புவார்கள் கத்தாயப்பா. எங்களை ஒப்பு கொடுத்து விட்டோம் கத்தாயப்பா. எங்கள் பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுங்க. இப்போது பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. வந்து இப்போது நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டு அந்த அவஸ்தையில் இப்போது பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே பிள்ளைகளை பொறுப்படுங்க கர்த்தாயப்பா. பொல்லாத காலம் கர்த்தாவியப்பா, நிற்க முடியாத காலம் கர்த்தாவியப்பா. எங்கு திரும்பினாலும் பாவம் நிறைந்து போய்விட்டது கர்த்தாவியப்பா. இந்த பிள்ளைகள் வாழ வேணும் கர்த்தாயப்பா. இந்த பிள்ளைகள் வாழ வேணும் கர்த்தாயப்பா. தேவனே இந்த பெற்றோருடைய கற்பத்திலே பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாயப்பா, பேர பிள்ளைகளுக்காக நான் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன் கர்த்தாயப்பா. ஒப்பு கொடுக்கிறேன் ஆவியானவரேப்பா, ஒப்பு கொடுக்கிறேன் ஆவியானவரேப்பா. பிள்ளையுடைய அடிமத்தத்தின் காரியங்கள் உடைக்கப்படுவதாக கர்த்தாயப்பா. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து கர்த்தாயப்பா. வரப்போற நாட்களை பிள்ளையுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கர்த்தாயப்பா. குடும்பமாக மொக்குமுதான் நின்று தேவனுக்கு திட்டத்தை நிறைவேற்ற குடும்பங்களாக வாழக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் மனதாரப்பா ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவியப்பா. ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவியப்பா. தூரமாய் போன பிள்ளைகள் மீண்டும் வருவார்கள் கர்த்தாவியப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆம். எல்லாரும் சொல்லுமாக, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில வாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றைக்கும் அவருடைய வருகை வரமட்டும்
உங்களோடு நிலைத்திருப்பதாக. கர்த்தர் நிறைவான சமாதானத்தோடு வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு குடும்பமாக, தேவனுடைய குணாதிசயங்களை நிறைவேற்ற குடும்பங்களாக, தேவ திட்டத்தை நிறைவேற்ற குடும்பங்களாக தேவன் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறார்.